பதிகம். சத்குரு தரிசனம். இந்த தலைப்பிலே திருக்கழுக்குன்றத்திலே நமக்கு மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த பதிகம். அவருக்கு முதல்ல திருப்பெருந்துறையில அந்தணனாக வந்து காட்சி கொடுத்து அதன் பிறகு பல தலங்களுக்கு சென்று அவர் அந்த குரு தரிசனத்தை காண வேண்டும் என்று திருக்கழுக்குன்றத்திலே அவர் வேண்ட, அவருக்கு இறைவன் பெருந்துறையிலே எப்படி பெருமான் காட்சி அளித்தாரோ அப்படி திருக்கழுக்குன்றத்திலே காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த குரு தரிசனமானது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்குத்தான் கிடைக்கும். பிரியாளருக்கோ விஞ்ஞானர்களுக்கோ இப்படி ஒரு குரு தரிசனம் கிடைப்பது கிடையாது. இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து உபதேசம் செய்து அந்த குருவை விட்டு நீங்காது இந்த ஆன்மா செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கும். அதற்குதான் இந்த குரு தரிசனம் தேவை. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் உண்டு, சார் அப்படிப்பட்ட குரு எப்ப வருவார்? நம்ம கிட்ட சொல்லிட்டு வருவாரா இல்ல சொல்லாம வருவாரா? இல்ல அந்த குரு எப்படியெல்லாம் நமக்கு திருமேனி கொண்டு வருவாரா? இப்ப வருவாரா? எப்ப வருவார்? இந்த பிறவியிலே வருவாரா இல்ல அடுத்த பிறவியிலே வருவாரா? இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. அதற்குதான் சைவ சித்தாந்தத்திலே இந்த ஆன்மா செய்யக்கூடிய தவத்தின் பயனாக குரு வருவார். அப்படி என்ன தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3 தவங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் இறைவன் எப்பொழுதாவது எந்த பிறவியிலாவது நமக்கு நிச்சயமாக குரு காட்சி கொடுத்து அவர் நம்மை பக்குவப்படுத்தி அவருடைய வழியிலே நம்மை நிற்க வைப்பார். அப்ப வெளியிலிருந்து வர்ற குரு ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்பதற்கும், இந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தானாக குருவாக வெளிப்பட்டு வருவதுதான் இந்த குரு தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. பக்குவம் இல்லாத போது இந்த இறைவன் இந்த உலக போகங்களை எல்லாம் காட்டி இறைவன் இந்த உயிரை போகத்திலே அழுத்தி போக இன்பங்களை எல்லாம் பெற வைக்கிறார். இந்த பிறவியினுடைய துன்பத்தை உணர்ந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் திருமேனி கொண்டு எழுந்தருளி குருவாக காட்சி அளித்து இந்த உலகமெல்லாம் பொய் என்று கூறி மெய்யான அந்த பேரின்பத்தினை இறைவன் இந்த உயிருக்குள்ளே இருந்து வழங்கி வருகிறார். அப்படிப்பட்ட பேரின்பத்தினை கண்ட கோலம்தான் இந்த திருக்கழுக்குன்றத்திலே மாணிக்க வாசகருக்கு அளித்த கோலம்.
இப்பொழுது நாம் அதை விண்ணப்பம் செய்வோம்.